வெல்கம் டு Traveling Enforcer YouTube channel. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய் காய்ஸ், ஐம் பிரசாந்த். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ் பார்க்குற மேக்ஸிமம் பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கீங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஐவி அப்படிங்கிறது போயிருப்பீங்க. எந்தெந்த மாதிரியான பிளேசஸ்லாம் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம அந்த விஷயத்தை எதுக்கு உள்ளே இழுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலேஜ் படிக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். காலேஜில் வந்து நம்மளும் இப்போது ஒரு ஐவி போகிறோம். ஐவிங்கிறது இண்டஸ்ட்ரியல் விசிட், ஓகேவா? நம்ம போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோடு சேர்ந்து நம்ம ட்ரிப்பாக போகிறோம். ஒரு 2 days ட்ரிப்பாக நம்ம ஊட்டி வரைக்கும் தான் நம்ம போகிறோம். அல்ல புனா பாட்டா போடுறா. நம்ம இதுக்கு முன்னாடி கேரளாவும் நம்ம பண்ணியிருப்போம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் மட்டும் நம்ம பண்ணியிருப்போம். பட் ஆனால் இப்போ வந்து கேர்ள்ஸ், பாய்ஸ் ப்ளஸ் ஸ்டாஃபும் கூட வராங்க. நம்மளோட பஸ் இதுதான். ஏன் வாய்ஸ் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பஸ்ஸில் கத்தி வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜேர்னியில் என்னென்ன ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எந்தெந்த பிளேஸ்க்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு 1 by 1 நாங்கள் லைனாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம ட்ராவலிங் என்ஃபோர்ஸர் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. இவங்க தான் எங்களோட ஸ்டாஃப். இதுதான் நம்ம பிரசாந்த். இவர் யாரும் தெரியுதா? நான் ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது இப்படி பண்ணவன். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம ப்ரோ. இங்கே வாங்க ப்ரோ. மாப்பிள தேனியில இருந்து இப்போ டைம் கரெக்டாக 3 o'clock ஆகுது. midnight 3 o'clock. இதுதான் நம்மளோட பஸ்ஸு. பஸ்ஸில் ஃபுல்லாக பாட்டு, டான்ஸு அப்படின்னு இருந்து கத்தி தொண்டெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாநல்லூருக்கு முன்னாடி MDS பேக்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ ரெஸ்ட் ஸ்டாப்க்கு நிறுத்தியிருக்காங்க. இப்போ டைம் கரெக்டாக 3 o'clock ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம மார்னிங் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பிளாக் தெண்டருக்கு தான் நம்ம போகிறோம். நாளைக்கு ஃபுல் டே வந்து நம்ம பிளாக் தெண்டரில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்மளோட ஃபேவரட் ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம் வாங்க.
காய்ஸ் நம்ம இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பிளாக் தண்டர் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டாக டைம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 7 o'clock ஆகுது. நம்ம இங்கே ஆக்சுவலாக வந்து 5 o'clock வந்துட்டோம். 9:30 ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம இப்படியே இங்கேயே அப்படியே சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நண்பனும் போய்கிட்டு இருக்கோம். யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ட்ராவலிங் என்ஃபோர்ஸர் அந்த சேனலில் இன்டர்ஃபேஸை நீங்கள் பார்க்குறப்ப அந்த சேனல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் டிஎன் போலீஸ் இன்ஃபோன்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலோட ஓனர் இவர் தான். அப்படியே திருப்பி நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பிளாக் தண்டரில் தான் இன்றைக்கி ஒரு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நம்ம இங்கே தான் சுற்ற போகிறோம். கைஸ் அப்படியே அந்த பிளாக் தண்டர் அந்த சைடு இருக்குது. அதுலேருந்து அப்படியே வந்து லெஃப்ட் கட் பண்ணி வந்தோம்னா ஒரு 500 மீட்டரில் கையேந்தி பவனும் இருக்குது. வேணும்னா வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். கைஸ் இதுதான் இந்த பிளாக் தண்டரோட என்ட்ரன்ஸ். அதுலேருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னாலே பஸ்ஸெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு பிளேசஸ் தந்திருக்காங்க. பார்க்கிங்க்கு வந்து சார்ஜஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பஸ்ஸுக்கு 60 rupees 50 rupees வேனுக்கு அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. சரி வாங்க 1 by 1 நெக்ஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ, மற்ற ஃபீஸஸ்லாம் எவ்வளோ, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக 1 by 1 நம்ம பார்க்கலாம். கைஸ் இதுதான் இந்த பிளாக் தண்டரோட என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து உள்ளே வந்துட்டோம்னா கார் பார்க்கிங் அப்புறம் பஸ் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் தந்திருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா பஸ்ஸுக்கு வந்து 70, மினி பஸ்ஸுக்கு வந்து 60, வேனுக்கு வந்து 60, ஜீப்பில் வந்தீங்கன்னா 50, காருக்கு வந்து 30, 2 வீலருக்கு வந்து 10. இதுதான் இந்த பார்க்கிங்கோட ஃபேரு. வாங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் போக போக பார்க்கலாம். கைஸ் இப்போ கரெக்டாக டைம் வந்து 9:10 ஆகுது. பிளாக் தண்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த பார்க்கிங்லேருந்து இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத 1 by 1 நம்ம பார்க்கலாம். காய்ஸ் அப்படியே உள்ளே வந்தோம்னா ஐ லவ் பிளாக் தண்டர் அப்படின்னு போட்டு செல்ஃபி பாயிண்ட்டும் தந்திருக்காங்க. இங்கே நம்ம ரிட்டன் வரப்போ ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு போகலாம். காய்ஸ் அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே ஃபவுண்டைன் தந்திருக்காங்க. இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போய் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வேறு வச்சுருக்காங்க, ஒரே சவுண்டாக இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. கைஸ் இதுதான் டிக்கெட் கவுண்டர். சைடில் பார்த்தோம்னா போர்டு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா டிக்கெட் வந்து தர டைமிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9:45 to 4 PM வரைக்கும் தருவாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 AM - 5:30 PM வரைக்கும் தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ். கைஸ் இப்போ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். பெரியவர்களுக்கு வந்து 900, குழந்தைகளுக்கு வந்து 790, இராணுவ வீரர்களுக்கு வந்து 700, ஃபோட்டோ கேமராஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50-60 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் க்ரௌடு. கைஸ் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டைனுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் தந்திருக்காங்க. இங்கே வந்து ஃபுட் கோர்ட் தந்திருக்காங்க. அப்படியே வாங்க நம்ம உள்ளே போகலாம்.
பிளாக் தண்டருக்குள்ளே போகிற என்ட்ரி டிக்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ்னு போட்டு ₹715 தந்திருக்காங்க. இதே நீங்கள் இந்த காலேஜ் மூலிமா வரல அப்படின்னா அடல்ட் ஃபீஸ் தான், அதாவது 900 தான். ஓகேவா? உள்ளே வந்தோம்னா லாக்கர்ஸ் அப்புறம் சேஞ்சிங் ரூம்ஸ் வந்து இந்த சைடு இருக்காமா. வாங்க நம்ம உள்ளே போய் அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிற வழியில் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கைஸ் அப்படியே நடந்து வந்தோம்னா இங்கே வந்து அந்த லாக்கர் கீ வாங்குகிற பிளேஸ் இருக்குது, கவுண்டர். ஓகேவா? இங்கே வந்து நம்ம பே பண்ணி லாக்கர் கீ வாங்கிட்டு அப்படியே இங்கே போய் நம்ம போய் அந்த பீரோஸில் போய் நம்ம லக்கேஜஸ்லாம் வச்சுக்கலாம். கைஸ் இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஜென்ஸ் மஸ்ட் வியர் ஷார்ட்ஸ் இன் வாட்டர் கேம்ஸ். அதாவது ஷார்ட்ஸ் மட்டும்தான் அந்த வாட்டர் கேம்ஸ்லலாம் அலௌட் ஆமாம் ஜென்ஸுக்கு. கைஸ் இங்கே ஏதோ இல்யூஷன் ரைடுன்னு போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம் என்ன இருக்குது அப்படின்னு. கைஸ் ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் ஆட்டம் சுற்றுது, அதில் அப்படியே நம்ம நடந்து போனால் ஒரு தடுமாற்றம் மாதிரி ஏற்படுது. அதுதான் இந்த இல்யூஷன் ரைடு. உள்ளே வந்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி தாங்க. எங்கே சுற்றி பார்த்தாலும் மேக்ஸிமம் ஷாப்ஸ் தான் இருக்கும். வந்தீங்கன்னா நல்லா சாப்பிடலாம். பட் என்ன அமௌண்ட் தான் கொஞ்சம் அதிகம் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க என்ன அப்படின்னு. இருந்து நம்ம வந்தோம்னா இங்கே வந்து ஏதோ ஹாரர் ஹவுஸ்ன்னு ஏதோ போட்டிருக்காங்க. ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேறு போட்டிருக்காங்க. இதே நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், இவங்களெல்லாம் போகக்கூடாதாமா. அந்தளவுக்கு என்ன அப்படி ஆறராக இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் போய் பார்த்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். உள்ளேருந்து ஓடி ஓடி வராங்க பயந்து போய். அப்படி என்ன அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னு தெரியல. இருங்க நம்ம உள்ளே போயிட்டு என்னன்னு பார்த்துக்கலாம். பாருங்க எல்லாம் கத்துறாங்க. ஓடா கைஸ் ஆக்சுவலாக இங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் சவுண்டு எஃபெக்ட் மட்டும் போட்டு பயமுறுத்துறாங்க. இப்போ வாங்க வாட்டர் கேம்ஸுக்கு நம்ம போகலாம். இங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க, என்னன்னு பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் வாட்டர் கேம்ஸ். வே டு ட்ரை ரைட்ஸ். அந்த ரைட்ஸில் தான் நம்ம கண்டிப்பாக போகிறோம். இங்கே வந்து ட்ராகன் ரைட்ஸ் எல்லாம் இருக்காமா, அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் என்னன்னு. கைஸ் இங்கே பாருங்கள் ட்ராகன் ரைட். கைஸ் இங்கே வந்து ஏதோ லக்கி ஃபால்ஸ்னு போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. இப்போதைக்கு ஃபால்ஸ் எதுவும் வரல. இங்கே டைம் வந்து நெக்ஸ்ட்டு 11 மணி அப்படின்னு போட்டிருக்காங்க. 11 மணிக்கு தான் ஃபால்ஸில் தண்ணி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டரோட மேப் தந்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம எங்கெங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வைஸ் நம்ம பார்த்து போய்க்கலாம். கைஸ் இப்போ இந்த ரைடு, இந்த கார் ரைடு இது, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்.
இந்த மாதிரி நம்ம கார் ஓட்டணும். கைஸ் இங்கே வந்து வெயிட்டிங் க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த கேம் தவிர்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் டைம் நம்ம வரப்போ எப்போயாச்சும் ட்ரை பண்ணிக்கலாம். இது சும்மா ஒரு ஜாலியான ரைடு தான், இது நம்ம எப்போ வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே செம்மையாக இருக்குது. பட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ கூட போய்கிட்டு தான் இருக்குது. ஆக்டிவிட்டி இப்போதைக்கு ஒர்க்கிங்கில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon. Got a taste, can't erase bitterness in my face. Work a job every day. கைஸ் இப்போ நம்ம வாங்க இந்த வேவ்ல போய் நம்ம விளையாடலாம். கைஸ் இந்த பிளாக் தண்டருக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹாரர் ஹவுஸ் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம். ரெண்டாவது வந்து இந்த சினிமேஜிக் மைண்ட் ரைட், இதுவும் ஒரு செம எஃபெக்டான ஒரு ரைடு. இது ரெண்டுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இன்னும் ரெண்டும் இருக்குது, அது நான் என்னென்னு இப்போ போக சொல்கிறேன். வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 5D ஒன்று இருக்குது, மிரர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அது வாங்க இப்போ நான் போக காமிக்கிறேன் என்ன அப்படின்னு. கைஸ் இது பாருங்க, மிரர் ஹவுஸ் நாலா பக்கம் பார்த்து பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. நீ எங்கடா உள்ளே போயிட்ட? அபி ப்ரோ பார்த்து ப்ரோ, எங்கேயா போய் சொல்லிக்காத. கம்ப்ளீட்டர் டேய் என்னடா இங்கே வேற ஏதோ இருக்கு. ஹே ஹாய், இங்க பாருங்க எத்தனை பேர் பார்த்தீங்களா நம்மள மாதிரியே. ஏய் ஓகே போலாமா? ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் தான், மற்றபடி த்ரில்லிங்காக இதிலலாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 5D பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தது வந்து மிரர் மேஸ் கைஸ். அப்புறம் என்ட்ரன்ஸில் இல்லூஷன் ரைடுன்னு ஒன்று இருக்கும், பட் இது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ரைடாக இருக்காது. இங்கே பாருங்கள் 5Dன்னு இருக்குது. வாங்க, கண்டிப்பாக இது த்ரில்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். 3Dயே நல்லா மஜாவாக இருக்கும், 5D வேறு செம்ம ஒரு த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்து எப்படின்னு சொல்கிறேன். இந்த 5D எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் இதுக்கு இருக்கிற மாதிரி அந்த கர்ப்பிணி பெண்கள், முதுகோலி இருக்கிறவங்க அவங்களாம் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு கிளப்பான்னு எனக்கு தெரியலப்பா. வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம என்னன்னு வெளில வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. பட் அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மிரர் வந்து ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான் நான் ஒழிய மற்றபடி அதுவும் ஒன்று டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் இதை பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். நீ வெளியே போறியா? ஏய் ப்ரோ கடைசிக்கு போ ப்ரோ. நான் ஓரத்தில் போயிட்டேன். ஒன்ஸ் மோர்லாம் போனால் அவ்வளோதான்.
எக்ஸிட். சரியான படம் தான். நீங்கள் எதுக்கு வரீங்களோ இல்லையோ இந்த 5D ஷோக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க. தரமான ஷோ. தரம். கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிளாக் தண்டரோட ஃபுல் எக்ஸ்ப்ளோரிங்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். டைம் கரெக்டாக 5:30 ஆகுது. நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 5D அப்புறம் அந்த மிரர் அதெல்லாம் ஓரளவு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் எனக்கு. நீங்களும் மறக்காமல் இந்த பிளாக் தண்டர் வந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மறக்காமல் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இன்றைக்கி பிளான் அவ்வளவுதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் நம்ம நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊட்டியும் நம்ம கிளம்ப போகிறோம். அதோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக ஹோட்டல் போயிட்டு நாளை காலையில் நான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக எல்லாமே சொல்கிறேன். இன்றைக்கி மேபி ஃபயர் கேம்ப் இருக்கலாம், இல்லை இல்லாமலேயும் போகலாம். அது என்னென்னு டீட்டெயிலாக எனக்கு தெரியல. அது நம்ம ஹோட்டலுக்கு இன்றைக்கி இப்போ போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அது என்ன டீட்டெயில் அப்படின்னு தெரியும். இங்கேருந்து ஜஸ்ட் கோயம்புத்தூர் ஒரு 40 to 50 கிலோமீட்டர் சம்திங் தான் வரும். நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம் ஹோட்டல் இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நாளை காலையில் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். நாளைக்கு வந்து நம்மளோட ஊட்டி ட்ரிப் இருக்குது. நேற்று வந்து நம்ம பிளாக் தண்டரை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு ஸ்டேக்காக நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்திருந்தோம். கோயம்புத்தூரில் வந்து எந்த ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கிற சிட்டி சென்டர் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த சிட்டி சென்டர் அப்படிங்கிற ஹோட்டல் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த மேட்டுப்பாளையம் பஸ்ஸஸ்லாம் லைனாக நிற்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இந்த சிட்டி சென்டர் அப்படிங்கிற இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்மளுக்கு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டி தான் நம்ம போக போகிறோம். சரி, ஓகேங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டலோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ், அப்புறம் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே கவர் பண்ணலாம். கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மேட்டுப்பாளையம் டு ஊட்டி அந்த ஹில் ஸ்டேஜுக்கு நம்ம கவர் பண்ணலாம். கரெக்டாக அந்த கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் மேட்டுப்பாளையம் போகிற பஸ் லைனுக்கு ஆப்போசிட்லேயே தான் நம்மளோட ஹோட்டல் இருக்குது. கைஸ், இப்போ வாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் எக்ஸ்டீரியர். நம்மளுக்கு தந்த ரூம் நம்பர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 311. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்ததுமே நம்மளுக்கு டிவி தந்திருக்காங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. இங்கே வந்து டேபிள் தந்திருக்காங்க. இங்கே வந்து சூப்பரான ஒரு சோபா தந்திருக்காங்க. அப்புறம் வந்து மெத்தை பார்த்திங்கன்னா 2 தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு பீரோ தந்திருக்காங்க, சார்ஜிங் போர்ட், நல்லா மெத்தை, பெரிய மெத்தை. அப்புறம் இங்கே ஒரு மிரர் தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு சோபா தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டோருக்கு பின்னாடியே வந்து சர்வீஸ் நம்பரு, ரிசப்ஷன் நம்பரு, ரெஸ்டாரண்ட் நம்பரு, ஹாட் வாட்டருக்கு டைமிங்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க. கான்டாக்ட் டீட்டெயிலு எல்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபுட்டு வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இந்த ரூம்குள்ளே எந்த ரூம்குள்ளேயுமே அலௌடு இல்லை சாப்பிட்றதுக்கு. வெளி ஃபுட்டை வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அலௌடு இல்லை. ஓகேங்க, ரூம் நம்ம செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிசப்ஷனுக்கு போகலாம். போயிட்டு நம்ம கீழே போய் பஸ்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்மளோட ஊட்டி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரோலாம் அட்டகாசமாக ரெடி ஆகிட்டாப்ல. ஹாய். இதாங்க இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலோட ரிசப்ஷன்.
இல்லை இல்லை வேணாம்.
ரோட்டில் நின்னாலே டிராஃபிக் ஆயிடுது. ஆமாம். போடல இருங்களா யாரும் இல்லை. செடிகளை பறிக்க ஏன் டவுஸ் முக்கியம் பார்க்கக்கூடாது. கைஸ், இப்போ நம்ம இந்த ஊட்டி ஐவியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்னூரில் இருக்கிற சிம்ஸ் பார்க் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த சிம்ஸ் பார்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு தாவரவியல் பூங்கா, அதாவது விதவிதமான தாவரங்கள் செடிகள் அந்த மாதிரியெல்லாம் கண்காட்சி மாதிரி வச்சுருக்கிற பிளேஸ் தான் இந்த சிம்ஸ் பார்க். இப்போ இந்த சிம்ஸ் பூங்காவை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த சிம்ஸ் பூங்காவை வந்து யார் துவக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜேடி சிம்ஸ், அப்புறம் வந்து
மேஜர் முறை அப்படிங்கிற 2 பேரால் கிட்டத்தட்ட 1876ஆம் வருஷம்தான் துவக்கி வைக்கப்பட்டிருக்கு இந்த சிம்ஸ் பார்க். கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் தான் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ட்ரீ ஆஃப் திஸ் பார்க், மிக பழமையான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன்னா 1869ஆம் வருஷமே இந்த மரம் வளர ஆரம்பிச்சிருக்கு. பர்மன் வந்து 17.5 அடி, ஹைட் வந்து பார்த்தோம்னா 172 அடி. ஆமாம், இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு மரம் இருக்குது. இதோட நேம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்தியன் கோரல் ட்ரீ. அதுதான் இந்த மரம். கரெக்டாக இந்த ஓல்டஸ்ட் ட்ரீக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த மரம். இப்போ இந்த பார்க்கில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொரு ட்ரீக்கும் இந்த மாதிரி போர்டு போட்டு நேம் தந்திருக்காங்க. இங்கே வர விசிட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. டிஃப்ரெண்ட்டான ஒரு செடி இருக்குது, மஞ்சள் கலரில் ஏதோ பூ மாதிரி வச்சு இருக்குது. இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிசியா கார்னியா. இதுதான் இந்த மஞ்சப்பூ இருக்கிற இந்த செடியோட நேம். இதெல்லாம் இப்போ தான் இங்கே நான் பார்க்குறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்த பாருங்கள். கைஸ், இங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஏரியல் வியூ ஆஃப் சிம்ஸ் பார்க் அப்படின்னு போட்டு ஒரு மேப் தந்திருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா இந்த பார்க்கோட வியூ இப்படி தான் இருக்குமா. அந்த வியூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வியூ. இப்போ இதிலேருந்து பார்த்தா இந்த மேப்பில் பார்க்குற இடம் மாதிரி இருக்குமா. அதுதான் இந்த மேப். கைஸ், இந்த சிம்ஸ் பார்க்கில் நடக்கிற ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருஷம் மே மாதம் வந்து வெஜிடபிள் எக்ஸிபிஷன் நடக்கும். அதாவது காய்கறிகள் கண்காட்சி நடக்கும். அதுதான் இந்த சிம்ஸ் பார்க்கில் ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷன். கைஸ், இந்த ட்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட நேம் பார்த்தீங்கன்னா மப்ளே ட்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா மப்ளே ட்ரீக்கு வந்து பனைமரம் அப்படின்னு வருது. பட் ஆனால் இது கண்டிப்பாக பனைமரம் கிடையாது. ஒன்று அந்த போர்டில் நேம் வச்சவங்க தப்பாக மாற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ் பாருங்கள். அது தொண்டை கொஞ்சம் நேற்று பஸ்ஸில் கத்தி தொண்டை கொஞ்சம் கட்டிக்கிச்சு. அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. என்னடா திடீர்னு நீ இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் ஐவி அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு. கத்தி தொண்டையெல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சு. கைஸ், இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மரம் இருக்குது. இதோட நேம் என்ன அப்படின்னு இங்கே போர்டில் தந்திருக்காங்க. ஹிமாலயன் பிர்ச் ட்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. 1910 உருவான மரமாம்மா. நெக்ஸ்ட்டு வாங்க வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் வர விசிட்டர்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேஸ் தந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரீ இருக்குது. இதோட நேம் வந்து மாண்டரே சைப்ரஸ் அப்படிங்கிற ட்ரீ. இது வந்து 1890ஆம் வருஷத்தில் வந்து உருவாகியிருக்காமா. நெக்ஸ்ட் கைஸ், இங்கே ஒரு மரம் இருக்குது. இதோட பேர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ப்ளூ ஜாகரண்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. 1935 உருவான மரம். இங்கே பாருங்கள், ஜப்பானீஸ் சைப்ரஸ் ட்ரீ 1905 உருவான மரம். இந்த மாதிரி எல்லா மரத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான இருக்கிற மரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பேர், அது எப்போ உருவாச்சு அப்படிங்கிற ஒரு வருஷத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மரமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளவரிங் ஈக்குவலிப்டஸ் அப்படிங்கிற மரம் தான். டிஃப்ரெண்ட்டான மரம்லாம் இங்கே நிறையா இருக்குங்க.
அதாவது இந்த பிளான்ட்ஸ் அப்புறம் இந்த காய்கறிகள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதோட ஒரு இடம் தான் இந்த சிம்ஸ் பூங்கா. இதுவும் அதே தான், ஜப்பானீஸ் சைப்ரஸ். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த மரத்துக்கு ஒரு பேர் கோல்டன் சம்பா, அதுதான் இந்த மரத்தோட நேமு. கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செடி, மஞ்சப்பூ, எல்லாமே மஞ்சள் 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 அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இங்கே பார்த்ததுல ஒரு பெஸ்ட்டான ஒரு மரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த ஓல்டஸ்ட் ட்ரீ, அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா வர விசிட்டர்ஸ்க்கு சும்மா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு பார்க் ஃபெசிலிட்டி தந்திருக்காங்க. இடம் அப்படியே கிளைமேட் பார்த்தோம்னா ஒரு ஜில்லான ஒரு கிளைமேட்டாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாய் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், முக்கியமான ஒரு விஷயம், இதை காமிச்சே ஆகணும். பூக்களை பறிக்காதீர், அபராதம் 100 rupees. பூக்களை பறித்தோம்னா 100 rupees ஃபைனாமா, அதையும் பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்கள் போட் ரைடு இருக்குன்னு சொன்னால அதுதான் அங்கே ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இந்த ரவுண்ட் அடிச்சுட்டு போவோம். அதோட ஃபேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிளேஸ் ஆக்சுவலாக பார்த்தோம்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸுங்க. கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு ஒரு சூப்பரான பிளேஸு. ஆக்சுவலாக இதுக்கு நம்ம என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்கல இந்த சிம்ஸ் பார்க்குக்கு. அது நான் வெளியில் போகிறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிட்டு தான் நான் போவேன். இங்கே அப்படியே பார்த்தோம்னா க்ரீன் டனல் அப்படின்னு போட்டு ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குது. வாங்க உள்ளே போய் அப்படியே பார்க்கலாம். இங்கே ஆல்ரெடி நிறையா பேர் இருக்காங்க. ஹாய், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம்? ஓகே டன். இவர் தான் டிஎன் போலீஸ் இன்ஃபோ, ஞாபகம் இருக்குல்ல? ஓகே டன். பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஆரம்பிக்குதுங்க அந்த இது வரைக்கும் சும்மா அந்த செடியால் மூடி இருக்கும், நம்ம அதுக்குள்ளே நடந்து வர மாதிரி. மரத்தை பாருங்க, இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டர்பன்டைன் ட்ரீ. அதோட இயர் வந்து 1900. நாங்களாம் பஸ்ஸுலேயே கையை இருக்குது, கம்பி பிடிக்காம வந்தாலும் நான் ஒரு ஆய் சொல்லுங்க. அந்த சைடு வாங்க, அங்கே ஏதோ ஒரு மேப் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸிட் இந்த பக்கம். ஓ, இது நம்ம ஆல்ரெடி பார்த்த வியூ தாங்க. இதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தோம்ல, அதே வியூ தான் இது. செடி இருக்குது பாருங்கள். இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாக்ஸ் லீஃப் காட்டன் எஸ்டர். 1928 உருவான மரம் செடினே வச்சுக்கலாம். மரம் இல்லை, செடி. இங்கே பாருங்க, நம்ம பாய்ஸ் எல்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. முடியலை. ஹாய். அங்கே பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸு, அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க். இந்த சைடு போகணுமாம்மா கீழே. நம்ம இப்போ மேலே போகலாம். எக்ஸிட். ஆக்சுவலி இதுதான் நம்ம இப்போ போன வழி, ஸ்டார்டிங்கில் போன வழி இதுதான். வாங்க எக்ஸிட், வெளியில் நம்ம போகலாம். இப்போ வாங்க, இன்னும் நான் ஸ்டார்டிங்லேருந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவோ அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்லலை. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோன்னு.
கைஸ் இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க பாருங்களேன். பெரியவருக்கு வந்து 40 ரூபாய், சிறுவர் அதாவது 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் 20 ரூபா, ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து 1000 ருபீஸ், போட் ரைடுக்கு வந்து 25 ருபீஸ். நம்ம அங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு போட் ரைடு பார்த்தோம்ல, அதுக்கு வந்து 25 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த சைடு ரோட்டில் போனால் கோத்தகிரி 19 கிலோமீட்டரில் இருக்குது. ஊட்டி அங்கே பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர். இந்த லைனில் போகணும். கைஸ் இந்த சிம்ஸ் பூங்காவோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் தந்திருக்காங்க பாருங்களேன். இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து 1874, உருவானது வந்து 1874 தான் உருவாக்கியிருக்காங்க. டோட்டல் ஏரியா வந்து 11.34 ஹெக்டர். ஓகேவா? அப்புறம் வந்து இங்கே 1200க்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்காமா. அப்புறம் வந்து ரேர் ட்ரீஸும் இங்கே அவைலபிள் இருக்காமா. அதாவது ருத்ராட்சம் மரம், காகித மரம், கற்பூர மரம், அந்த மாதிரி ஏகப்பட்ட ரேரான மரங்கள்லாம் இங்கே இருக்காமா. அப்புறம் வந்து நம்ம அந்த போட் ரைடு பார்த்தோம்ல, அந்த நேச்சுரல் வித் போட்டிங் இருக்காமா. அப்புறம் இங்கே வந்தோம்னா ஓப்பனிங் டைம் வந்து 7 AM இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் இந்த சிம்ஸ் பார்க் வந்து ஓப்பனில் இருக்கும். கைஸ் இந்த குன்னூரில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ஸ் பார்க் ஒன்று, டால்ஃபின் நோஸ், லேம்ப்ஸ் ராக், அப்புறம் கேத்தரின் ஃபால்ஸ், டீ கார்டன், ஸ்லீப்பிங் லேடி வியூ, லேம்ப்ஸ் ராக் வியூ, ட்ரக்கிங்கு, வைல்ட் லைஃபு, இதெல்லாம் இந்த குன்னூரில் இருக்கிற சில டூரிஸ்ட் பிளேசஸ். ஆமாம், வந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கோடநாடு காட்சிமுனை வந்து இந்த சைடு போகணும். ஆமாம், சரி ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் 1 by 1 நான் சொல்கிறேன். கைஸ் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பழத்தை காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த பழத்தோட நேம் என்ன அப்படின்னு தெரியுமா? சீதா பழமாங்க. நம்ம ஊர்லலாம் சின்ன சின்னதாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது சீதாப்பழம். கைஸ் இதுதான் இந்த பொட்டானிக்கல் கார்டனோட என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. 1 பர்சனுக்கு 50 ருபீஸ். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன். கைஸ் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் என்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ மாதிரி வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கலர் கலராக. கைஸ் இது வரைக்கும் இந்த ஊட்டி இண்டஸ்ட்ரியல் விசிட்டோட ஃபுல் vlog-ஐயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிம்ஸ் பார்க்கையும் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டனும் நம்ம போயிருந்தோம். பொட்டானிக்கல் கார்டனில் வந்து நான் பாதி தான் கவர் பண்ணியிருப்பேன், பாதி கூட இல்லை, ஒரு கால்வாசி தான் கவர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஏன் கவர் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா,
ஊட்டி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் குளிர் எப்படி இருக்கும் அப்படின்னு. நாங்கள் அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 அந்த டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈவினிங்கு. அதனால் சரியான குளிருங்க, கையெல்லாம் உறைஞ்சி போயிடுச்சு. அதனால் என்னால் ஃபோனை கூட இப்படி பிடிச்சிக்கிட்டு விளாக் எடுக்க முடியல. அந்த ஒரு ரீசன்னால தான் நான் அந்த பொட்டானிக்கல் கார்டனை முக்கால்வாசி மேலே நான் கவரே பண்ணாமல் அப்படியே நான் முடிச்சிருப்பேன். அப்புறம் ஹில் பிளேஸ்க்கு போகிறப்ப மெயினான ஆக்சசரிஸ்லாம் சில கொண்டு போகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வெட்டர், அந்த மாதிரி தலைக்கு போடுற குல்லா அந்த மாதிரிலாம் கொண்டு போகணும். நான் தலைக்கு போடுற அந்த குல்லா மட்டும்தான் கொண்டு போனேன். அந்த ஸ்வெட்டர்லாம் நான் எதுவும் கொண்டு போகல. அந்த ஒரு ரீசனால தான் என்னால் அதுக்கப்புறம் அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு அப்புறம் எதுவுமே கவர் பண்ண முடியல. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு, அதாவது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே ஊட்டி வரைக்கும் அந்த மாதிரி ஷாப்பிங்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னரும் நாங்கள் அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு 10-11 மணி இருக்கும். அப்புறம் அங்கே பஸ்ஸு நம்ம ரிட்டர்ன் ஏறி அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் 5:30 சம்திங்கில் நம்ம காலேஜ் வந்து ரீச் பண்ணிட்டோம். இதெல்லாம் தாங்க அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு அப்புறம் நடந்த விஷயம். சூப்பரான வீடியோவாகவும் இருந்திருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர். ட்ராவலிங் அன்ஃபோர்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. ஊட்டிக்கு நம்ம இன்னொரு டைம் போகலாங்க, நம்ம தனியாக போகலாம். இப்போ வந்து நம்ம குரூப்பாக போனதுனால நம்மளால் மேக்ஸிமம் எதுவுமே கவர் பண்ண முடியல, அதிகம் கவர் பண்ண முடியல. நம்ம இதுக்குன்னு தனியாக ஊட்டி போயிட்டு ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு கூட நம்ம பொறுமையாக அந்த தொட்டபெட்டா பீக் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது அங்கே மேலே. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலிங்காக 1 by 1 நம்ம அதுக்கப்புறம் கவர் பண்ணலாம். ஐயாவே ஐயாவே பஞ்சு முட்டாய் கட்டி வீரமகாளி அம்மா வீரமகாளி எங்க அழகு வீரமகாளி. Fearless.